بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வாராந்தம் நடைபெற்று வருகின்ற இந்த ரியாதுஸ் சாலிஹீன் என்று சொல்லக்கூடிய இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய இந்த நூலின் விரிவுரையில் இன்றைய தினம் நாங்கள் 3வது மற்றும் 4வது ஹதீஸ்களுக்குரிய விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். அன் ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா قالت قال النبي صلى الله عليه وسلم لا هجرة بعد الفتح ولكن جهاد ونية وإذا استنفرتم فانفروا متفق عليه. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது இல்லை என்றாலும் ஜிஹாதும் அதற்குரிய எண்ணமும் இருக்கிறது. நீங்கள் ஜிஹாதிற்காக அழைக்கப்பட்டால் அதற்கு செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அங்கு அவருக்கு பலத்த எதிர்ப்பு, பலத்த சேதங்கள், அநியாயங்கள் நடைபெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயும் சஹாபாக்களாலும் அங்கு தொடர்ந்தும் இருக்க முடியாத நிலையிலே மதீனாவை நோக்கி செல்கிறார். இந்த பயணத்துக்கு தான் ஹிஜ்ரத் என்று அழைக்கப்படுகிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ரா செய்வதற்காக வருகிறார்கள். ஹுதைபியா என்ற இடத்திலே தடுக்கப்படுகிறார்கள். அடுத்த வருடம் நீங்கள் உம்ரா செய்ய முடியும் என்ற நிபந்தனையோடு ஹுதைபியாவிலிருந்து மீண்டும் மதீனாவை நோக்கி செல்கிறார். ஹுதைபியாவிலே செய்யப்பட்ட ஒப்பந்தம் மக்காவாசிகளால் மீறப்பட்ட போது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவுக்கு எதிராக போர் தொடுக்கப்படுகிறது. அதிலே முஸ்லீம்கள் வெற்றி அடைகிறார். மக்கா வெற்றி அடைந்ததற்கு பிறகு முஸ்லீம்கள் அங்கு வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை எதற்காக நிறுவினார்களோ அந்த நோக்கம் திரும்ப புதுப்பிக்கப்படுகிறது. சிலை வணக்கம் இல்லாமல் செய்யப்படுகிறது. ஆக முஸ்லீம்களுக்கு நிம்மதியான ஒரு சூழல் மக்காவிலே உருவாகிறது. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்காவிலிருந்து யாரும் இனி ஹிஜ்ரத் செய்ய முடியாது. மக்காவிலிருந்து யாரும் இனி ஹிஜ்ரத் செய்ய முடியாது. ஏனென்றால் மக்கா என்பது அபயமளிக்கப்பட்ட இடமாக மாறிவிட்டது. முஸ்லிம்கள் நிம்மதியாக தங்களுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்குரிய இடமாக மாறிவிட்டது. எனவே மக்காவிலிருந்து இனி ஹிஜ்ரத் செல்வதில்லை. பொதுவாக ஹிஜ்ரத் என்பது இருக்கிறது. நாங்கள் மேலுக்கு பார்த்த முதலாவது ஹதீஸில் அது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆனால் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்ய முடியுமா ஒருவர் என்று கேட்டால் கிடையாது. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தடை விதித்தார்கள். இந்த ஹதீஸின் மூடாக மக்காவில் திரும்பவும் சிலை வணக்கம் உருவாகாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். மக்கா என்பது ஆரம்ப காலத்திலே சிலை வணக்கமற்ற பூமியாக இருந்தது. அம்ர் இப்னு லுஹை என்பவனால் தான் சிலை வணக்கம் மக்காவிலே உருவாக்கப்பட்டது, காபத்துல்லாவிலே தோற்றுவிக்கப்பட்டது. அவன் வருவதற்கு முன்னர் காபத்துல்லா அல்லாவை வணங்குகின்ற இடமாக இருந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எதற்காக அதை கட்டினார்களோ அது நடைபெற்று கொண்டிருந்தது. பிற்பட்ட காலத்தில் அம்ர் இப்னு லுஹை என்பவனால அவன் ஒரு வியாபாரி, ஷாம் பிரதேசத்திற்கு வர்த்தகத்திற்காக செல்கிறான். செல்கிற நேரம் அங்கு மக்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபடுவதை காணுகிறான். அது சிறப்பாக அவனுக்கு படுகிறது. அங்கிருந்து சிலைகளை கொண்டு மக்காவிலே சிலை வணக்கத்தை அவன் உருவாக்கினதுக்கு பிறகு மக்கா முழுக்க சிலை வணக்கம் பரவுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வணக்கத்திலிருந்து மக்களை மீட்டு ஆரம்பத்திலே அவர்களுடைய மூதாதையர்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ அந்த மார்க்கத்திற்கு திரும்ப என்ன செய்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுமார் 20 வருட கால தொடர்ச்சியான உழைப்பு, அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் பட்ட அவஸ்தைகள், அவர்களுடைய மனவேதனைகள், அவர்களுடைய போராட்டங்கள், இவற்றுக்கெல்லாம் பிறகு மக்கா என்பது திரும்ப பழையபடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை பின்பற்றுகின்ற ஒரே இறைவனை தூய்மையான அடிப்படையிலே வணங்குகின்ற இடமாக மாறுகிறது. மாறியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மீண்டும் இது பழைய நிலைக்கு போகாது. மக்கா என்பது மீண்டும் பழையபடி சிலை வணக்கம் உள்ள இடமாக மாறாது. இது தொடர்ந்தும் முஸ்லிம்கள் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகின்ற இடமாக இருக்கும். இங்கிருந்து யாரும் ஹிஜ்ரத் செய்ய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதிக்கிறார். உலகத்தில் தஜ்ஜால் புக முடியாத 2 இடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அது என்ன? மக்காவும் மதீனாவும். இந்த உலகத்தில் தஜ்ஜாலுடைய கால்படாத இடம் இருக்காது. எல்லா இடத்துக்கும் தஜ்ஜால் போவான். கடைசி காலத்தில் மனித குலத்திற்கு சோதனையாக அல்லாஹு தாலா தஜ்ஜாலை வைத்திருக்கிறான். அவனுடைய சோதனை மிக பெரியதாக இருக்கு. அவன் ஒரு கையில நரகத்தையும் இன்னும் ஒரு கையில சுவர்க்கத்தையும் மனிதர்களுக்கு காட்டுவான். அடுத்தவர்களை கொலை செய்வான், திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவான். கபரிடம் செல்வான், கபரில் இருக்கின்றவர்களை உயிர் கொடுத்து என்ன செய்வான்? எழுப்புவான். அல்லாஹு தாலாவுடைய நாட்டப்படி அது நடக்கும். இப்படி பெரிய அற்புதங்களை இந்த தஜ்ஜால் என்ன செய்வான்? வெளிப்படுத்துவான். மக்கள் அவனுக்கு பின்னால அவன்தான் கடவுள் என்று நினைத்து என்ன செய்வார்கள்? ஓடுவார்கள். இப்படி ஒரு பெரிய சோதனை அவனால் மக்களுக்கு நடக்கும். அந்த சோதனை லேசானது கிடையாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு அத்தஹியாத்திற்கு பிறகும் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய சொல்லி நம்மளுக்கு கற்றுத்தந்தான். சின்ன சோதனை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் இருக்கும்போது அவன் வந்தால் நானே அவனை தீர்த்து கட்டுவேன் என்று சொன்னார். அவனுடைய சோதனை மிக பெரியது. அவன்தான் கடவுள் என்று சொல்லுவான். மக்கள் அவனை உறுதிப்படுத்துகின்ற அடிப்படையில் அவன் என்ன செய்வான்? நடப்பான். அல்லாஹு தாலா நாடியவர்களை தவிர மற்ற யாரும் அவனுடைய சோதனையிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. மிக பெரும் பஞ்சம் இருக்கும். அவன் வாரத்துக்கு முன்னால மிகப்பெரிய பஞ்சம் நிலவும். உலகத்தின் உற்பத்திகளில் அவன் வாரத்துக்கு முந்தின வருஷம் உலகத்தில் உற்பத்திகள் 50% குறையும். 50% உணவு பிரச்சனை ஏற்படும். அடுத்த வருஷம் அவன் வருவதற்கு முந்தைய வருஷத்தில் உணவு உற்பத்தியே இருக்காது. அப்போ மிகப்பெரிய பஞ்ச காலத்தில் தான் இந்த தஜ்ஜால் வருவான். அந்த காலத்தில் வந்து அவன் மக்கள் எல்லாருக்கும் என்ன செய்வான்? விருந்து கொடுப்பான். மக்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புறதாக காட்டுவான். அவன் கடவுள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹு தாலா அவனுக்கு கொடுத்தவற்றை அவன் செய்து காட்டுவான். அவன் ஒற்றை கண் தான் அவனுக்கு இருக்கு. அப்ப இது மிகப்பெரிய சோதனை. மக்களும் பஞ்சத்தில் இருக்கிற காலம், சாப்பாடு இல்லாம இருக்கிற காலம். அப்ப தஜ்ஜாலில் இருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மிக மிக கடினமானது. அப்ப இந்த தஜ்ஜாலுடைய சோதனை மக்காவிலையும் மதீனாவிலையும் இருக்காது. அவனோட விளையாட்டை மக்காவிலையும் மதீனாவிலையும் காட்ட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க மக்காவுக்குள்ள தஜ்ஜால் கூட நுழைய மாட்டான்னு என்ன செய்தாங்க? சொன்னாங்க. அதனால மக்கா என்பது இறைவனால் பாதுகாக்கப்பட்ட பூமியாக என்ன செய்யும்? அது இருக்கும்ங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க இந்த செய்தியில சொல்றாங்க. ஆனா மக்காவில் இருந்து ஜிஹாதுக்காக மக்கள் போவாங்களான்னு கேட்டால் போவாங்க. அப்படி போறதுக்கு மனசுல எண்ணுவாங்களான்னு கேட்டால் அது இயலும், எண்ணலாம், அது செய்ய முடியும். ஜிஹாதுன்றவன எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான தோற்றம் தான் என்ன செய்யுது? உருவாகுது. முஸ்லீம்கள் ஜிஹாதுன்னு கதைச்சோன்னே அது தீவிரவாதம் என்ற மாதிரி என்ன செய்யறாங்க? அடுத்த சமயத்தவர்கள் யோசிக்கிறார்கள். என்னமோ ஜிஹாது என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற மத்தாக்கள் எல்லாரையும் கொலை செய்கிற ஒரு விஷயம் மாதிரியும், மத்தாக்கள் எல்லாரையும் என்ன செஞ்சிடணும்? ஒருத்தரும் உலகத்தில் வாழக்கூடாது, முஸ்லீம்கள் மட்டும்தான் உலகத்தில் வாழணும் என்ற மாதிரியான ஒரு கன்செப்டை, ஒரு விளக்கத்தை அடுத்த சமூகங்களுக்கு கொடுக்கிறார்கள். இது தவறான ஒரு வியாக்கியானம். ஜிஹாத் என்பது பரந்துபட்ட ஒரு விஷயங்களை உள்ளடக்கின ஒரு வார்த்தை பிரயோகம். ஒரு மனிதன் கல்வி கற்பது, இஸ்லாத்தை கற்பது ஜிஹாத். இஸ்லாத்தை கற்பது ஜிஹாத் என்று சொல்லப்படுகிறது. உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களை மாற்றிக்கொள்வதற்காக ஒரு மனிதன் முயற்சிப்பது ஜிஹாத் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால்
மிகப்பெரிய ஜிஹாதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொல்றாங்க. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணங்களை எதிர்த்து ஒரு மனிதன் போராடி நல்லெண்ணங்களை உருவாக்கி கொள்வது, ஷைத்தானுக்கு எதிராக போராடுவது, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகப்பெரிய ஜிஹாதுன்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் நல்லதை மற்றவர்களுக்கு சொல்வது ஜிஹாத் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த ஆக்களை தீமைகளிலிருந்து தடுப்பது ஜிஹாத் என்று சொல்லப்படுகிறது. இந்த தீமையை செய்யாத அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீ ஜிஹாத் என்ற ஒன்று உலகத்தில் அடுத்த மக்களுக்கு, அடுத்த சமயத்தவர்களுக்கு, முஸ்லீம்கள் எல்லாரும் வாளோட திரிவாங்க, அல்லது ரிவோல்வரோட ஆயுதங்களோட திரிவாங்க. அவங்களோட கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத இணை வைப்பாளர்கள் மற்ற ஆக்களை கண்டா உடனே சுற்றுவாங்க அல்லது வெற்றிவாங்கன்ற மாதிரி ஜிஹாதுக்கு என்ன செய்யப்படுகிறது? வியாக்கியானம் கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் முஸ்லீம் அல்லாதவங்க இருக்கலையா? மதீனா அவருடைய போர்க்கவசம் யார்கிட்ட இருந்துச்சு? ஒரு யூதன்ட்டு அடமானமாக வைக்கப்பட்டிருந்தது. அப்ப ஜிஹாதுன்னா அடுத்த சமூகத்தில் இருக்கிற எல்லாரையும் கொலை செய்யறதுதான், அதான் விளக்கம் சொன்னா. இப்ப நபி அவங்க அப்ப எப்படி அந்த அளவுக்கு தொடர்போடு இருந்தாங்க யூதர்களோட? ஒரு யூதன்ட்ட தண்ட போர்க்கவசத்தை அடமானம் வைத்த நிலையில் தான் நபி அவர்களுடைய உயிர் பிரிகிறது. அப்படின்னா முஸ்லீம் அல்லாதவர்களோடு அவர்களுக்கு அந்த அளவு நெருக்கமான உறவு இருந்திருக்கிறது. முஸ்லீம் அல்லாத ஒரு பெண், ஒரு யூத பெண் உணவுக்கு அழைச்ச நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் சாப்பிட்றாங்க. எங்களுக்கு தெரியும் வரலாறு. முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுத்த சன்மானங்களை அல்லது கொடைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார், ஹதியாக்களை ஏற்றுக்கொள்றார். எங்களுக்கு தெரியும் வரலாறு. இப்போ ஜிஹாத் என்றது அது அல்ல. ஜிஹாத் என்றது அடுத்தவர்களை கொலை செய்வதுதான் என்பது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் கிட்டத்தட்ட நபி அவர்கள் கலந்து கொண்ட போராட்டங்கள் 7. அவங்க கலந்து கொள்ளாத பல போராட்டங்களும் நடந்திருக்கிறது. இந்த போராட்டத்தில எல்லாம் மொத்தம் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க? அறிஞர்கள் சொல்றாங்க 200 இருந்து 300க்கு உட்பட்ட ஆக்கள் தான். இவ்வளவு போராட்டத்திலே நபி அவங்களோட 13 அல்லது 15 வருஷ போராட்டத்தில் கொலை செய்யப்பட்ட மொத்த ஆக்களுடைய எண்ணிக்கையே 200 இருந்து 300க்குள்ளதான். ஜிஹாத் என்றது அது இல்லை. அடுத்த ஆக்களை கொலை செய்யறது தான் ஜிஹாத் இல்லை. நானும் வாழணும், நீயும் வாழணும். உண்ட உரிமையோட நீ வாழு, எந்த உரிமையோட நான் வாழுவேன். 2 பேருக்கும் இடையில புரிந்துணர்வோடு வாழ்ந்து கொள்வோம். ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்ய வேண்டாம். இந்த நிலையை உருவாக்குறது, அந்த முயற்சி தான் ஜிஹாத். அடுத்தவர்களுக்கு மத்தியில சமாதானத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜிஹாத் என்ற பாடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். மக்கா வெற்றி, மக்காவுக்கு எதிராக போராட்டம் தொடுக்கப்பட்டது என்று நாங்கள் படிக்கிறோம். கவலைப்பட்டு கொண்டு எதுவும் நடக்கலாம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவினுடைய ஆட்சி தண்ட கைக்குள்ள வந்துட்டு என்ற நிலையிலையும் மக்காவாசிகள் அனைவருக்கும் மன்னிப்பு கொடுத்தாங்க. மக்காவாசிகள் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்தாங்க. அப்ப ஜிஹாத் என்று சொன்னோன்னா கொல்றது, கொலை செய்யறது என்றதுதான் அடுத்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அது இல்லை. எல்லா சமூகங்களும் அவரவருடைய உரிமைகளை பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக வாழுவதற்கு வரி செலுத்தி வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத ஒருவரை ஒரு முஸ்லீம் கொலை செய்வானாக இருந்தால் அவன் சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. முஸ்லீம்களுடைய ஆளுகைக்கு கீழே வரி செலுத்தி வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத ஒருவனை எந்த ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வரி செலுத்தி தான் எல்லாரும் வாழுவாங்க. எல்லாரும் வரி செலுத்துறது தான். இப்போ முஸ்லீம் மக்களுடைய ஆட்சிக்கு கீழே வரி செலுத்தி வாழக்கூடிய முஸ்லீம் அழிச்சிடாதீங்க. எப்படி? போராட்டத்துக்கு போகக்கூடிய சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற உபதேசம், பொது சொத்துக்களை அழிச்சிடாதீங்க, கனி தரக்கூடிய மரங்களை வெட்டிடாதீங்க, சின்ன பிள்ளைகளை கொலை செய்யாதீங்க, பெண்களை கொலை செய்யாதீங்க, முதியவர்களை கொலை செய்யாதீங்க. வணக்கத்தில் வணக்க வழிபாடுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த சமயத்தவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்போ ஜிஹாத் என்ற ஒன்று குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள நாங்கள் அதை யோசிக்க கூடாது. சமூக வலைத்தளங்கள்லையும் அடுத்த சமயங்கள் நாட்டினுடைய தலைவர் போராட்டத்திற்கு வருமாறு குடிமக்களுக்கு அழைப்பு விடுத்தால் அவங்க எல்லாரும் கட்டாயமாக போராட்டத்திற்கு செல்ல வேண்டும். 4 சந்தர்ப்பங்கள்ல போராட்டம் கடமையாகிறது. 2வது சந்தர்ப்பம், நாட்டுக்குள்ள அந்த நாட்டு அல்லாத வேறு படைகள் நுழைந்து அந்த நாட்டை ஆக்கிரமிக்க முயற்சிப்பது. அந்த நேரம் அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போராட்டம் என்ன செய்கிறது? கடமையாகிறது. 3வது சந்தர்ப்பம், போராட்ட களத்துக்கு ஒருவர் பேய்த்தாரா இருந்தால் அதிலிருந்து திரும்பி புறமுது காட்டி ஓடி வந்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி ஓடி வருவதை
பெரும்பாவங்களில் ஒன்றாக குறிப்பிடுகிறார். நான்காவது சந்தர்ப்பம், ஒருவர் கட்டாயத்தின் அடிப்படையில் அழைக்கப்படுகிற நேரம், ஒருவர் விசேடமாக அழைக்கப்படுகிற போது, யாரு நாட்டினுடைய தலைவரினால் அழைக்கப்படுகிற போது அவரும் சென்று போராடுவது அவருக்கு கடமையாகும். அப்ப இஸ்லாம் போராட்டத்திற்குரிய ஒழுங்குகளை சொல்வதற்கு ஜிஹாத் என்ற கன்செப்ட் கீழே சொல்லியிருக்கே தவிர ஜிஹாத் என்ற ஒன்ன கொலை செய்கிறது தான் என்பது கிடையாது. ஜிஹாத் பரந்துபட்ட அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சொல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற இந்த நூலில் வஸல்லம ஃபீ கஸாத்தின் ஃபகால இன்ன பில் மதீனதி லரிஜாலன் மா சிர்தும் மசீரன் வலா கதஅதும் வாதியன் இல்லா கானு மஅகும் ஹபஸஹுமுல் மரது வஃபி ரிவாயத்தின் இல்லா ஷரகூக்கும் ஃபில் அஜ்ர் ரவாஹு முஸ்லிம். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில அவங்க சொல்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு போராட்டத்தில் இருந்தோம். அவங்க சொன்னாங்க, மதீனாவில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், நீங்க எந்த இடத்தை கடந்து சென்றாலும், எந்த பிரதேசத்தில் நீங்க பிரயாணம் செய்தாலும் அவர்கள் உங்களுடன் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களோடு வர வேண்டும் என்ற ஆசை எண்ணம் அவர்களுக்கு இருந்தாலும் நோய் அவர்களை பிடித்து கொண்டுள்ளது, நோய் அவர்களை தடுத்து விட்டது என்று சொல்கிறார். வேறொரு அறிவிப்பில், உங்களுடைய எந்த முயற்சியாக இருந்தாலும் அதற்கு கிடைக்கக்கூடிய கூலியில் அவர்களுக்கும் பங்குண்டு, அவர்களுக்கும் உங்களை போன்ற கூலி கிடைக்கிறது என்று சொன்னார். புகாரில வரக்கூடிய செய்தியில அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அவர்கள் சொல்கிறார்கள், ரஜானா மின் கஸ்வத்தி தபூக் மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபூக் யுத்தத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்க திரும்பி வந்தோம். அப்ப அவங்க சொன்னாங்க, இன்ன அக்வாமன் பில் மதீனத்தி ஹல்ஃபனா, மதீனாவில் எங்களுக்கு பின்னால் சில கூட்டங்கள் இருக்கிறார்கள். நாங்கள் எந்த ஒரு பகுதிக்கு சென்றாலும், எந்த ஒரு பள்ளத்தாக்கை நாங்கள் கடந்து சென்றாலும் அவர்கள் எங்களுடன் எங்களுக்குரிய கூலியையும் பெறுகிறார்கள், எங்களுக்கு கிடைப்பதை போன்ற கூலி அவர்களுக்கும் கிடைக்கிறது. என்றாலும் அவர்கள் உரிய காரணத்தினால் எங்களோடு அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க தடைப்பட்டுட்டாங்க வராம. ஆனா அவர்களுக்கு வருவதற்கான முழு விருப்பம், வர வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது. அதனால அல்லாஹு தஆலா எங்களுக்கு கிடைப்பதை போன்ற கூலியை அவர்களுக்கும் கொடுக்கிறான் என்று சொன்னார். இந்த தபூக் யுத்தம் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தம். இதுலயும் யுத்தம் கிடையாது, யுத்தம் என்றுதான் பெயர். தபூக் என்றது யுத்தம் என்றுதான் பெயர், ஆனா அதுல யுத்தம் நடக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தபூக் பிராந்தியத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு படை தயாராவதாக கேள்விப்படுகிறார்கள். அவங்க மதீனாவை நோக்கி தாக்குவதற்கு வர இருப்பதாக கேள்விப்படுகிறார்கள். அதனால அவங்க சஹாபாக்களும் நபி அவர்களும் தபூக் பிரதேசத்தை நோக்கி செல்கிறார். கிட்டத்தட்ட 30,000 பேர் போறார். அப்ப இந்த மாதிரி ஒரு குரூப் வருது என்று கேள்விப்பட்ட உடனே சேந்தாக்கள் எல்லாரும் கலைஞ்சு என்ன செய்கிறார்கள், ஓடி விடுகிறார்கள். முஸ்லிம்கள் அந்த பிரதேசத்துல கொஞ்ச நாள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நிலைமை சமாதானமானதற்கு பிறகு மதீனாவுக்கு செல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய எண்ணத்திற்கு கூலி இருக்கிறதுன்னு சொல்றார். இந்த ஹதீஸினுடைய மொத்த விளக்கத்தையும் நாங்க பார்த்தமாக இருந்தால், ஒரு மனிதனுடைய எண்ணத்திற்கு கூலி இருக்கிறது. அப்ப இந்த யுத்தத்தில் அவங்க கலந்து கொள்ளல, ஆனா கலந்து கொள்ளணும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது, கலந்து கொள்ளணும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனா அவர்களால கலந்து கொள்ள முடியல. ஏதாவது ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணம் அவர்களை தடுத்திருக்கிறது. அதனால் அவர்களுக்கு அந்த கூலி கிடைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். ஒரு ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா மரிதல் அப்து அவ் சாஃபர குதிப லஹு மிஸ்ல மா கான யஅமலு முகீமன் ஸஹீஹன். ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டா அல்லது பிரயாணம் செய்தால் அவனால வணக்க வழிபாடுகளை உரிய நேரத்துக்கு செய்ய முடியாம போகும். ஆனா அவன் சுகதேகியாக இருக்கிற நேரம், ஊர்ல இருக்கிற நேரம், வணக்க வழிபாடுகளை சரியாக முறையாக நிறைவேற்றி இருப்பானாக இருந்தால், அவன் பிரயாணத்தில் இருந்தாலும், அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும்
அவன் உரிய நேரத்தில் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றியதை போன்ற கூலி அவனுக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உதாரணமா, ஒரு ஆள் ஜமாத்து தொழுகை இந்த விடுறதே இல்லை, ஜமாத்து தொழுகைய விடுறதே கிடையாது, ஜமாத்து தொழுகையை அவர் விடுறதே கிடையாது, ஜமாத்து தொழுகைக்கு நேரத்துக்கு வந்துடுவார். ஆனா அவரால் வர முடியாத ஒரு நிலைமை, ஒரு நேரத்துக்கு ஒரு லுஹருக்கோ அசருக்கோ அல்லது இஷாவுக்கோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணங்களினால் அவரால் வர முடியாமல் போகிறது. அந்த நேரம் அவர் உரிய நேரத்துக்கு ஜமாத்துக்கு வந்து தொழுத நன்மை அவருக்கு கிடைக்கும். ஒரு ஆள் சுபகுக்கு வர முடியாது, சுபகு தொடர்ந்து தொழக்கூடியவர், ஜமாத்தோட தொழக்கூடியவர், தஹஜ்ஜுத் தொடர்ந்து தொழக்கூடியவர், அவரை மீறி அவருக்கு தூக்கம் என்ன செய்து விடுகிறது, மிகைத்து விடுகிறது. எழும்புறதுக்கான ஏற்பாடுகள் அவர் செய்திருந்தார், ஆனா அவருடைய சுய தேர்வுக்கு அப்பாற்பட்டு அவருக்கு தூக்கம் மிகைத்து விடுகிறது. தஹஜ்ஜுத்தும் கிடைக்கல, சுபவுடைய ஜமாத்தும் கிடைக்கல என்றால் அவருக்கு ரெண்டும் கிடைச்ச நன்மை கிடைக்கும். அவரு ரெண்டையும் செய்த நன்மை அவருக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஒரு ஆள் இளம் வயசுல நல்ல தொழுகையாளியா இருக்கிறாரு, அவர் குர்ஆனை அதிகமா ஓதக்கூடியவர், லுஹா தொழக்கூடியவர், வித்ரு தொழக்கூடியவர், தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர், ஃபர்லான தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துக்களை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறாரு. ஆனா வயது முதிர்ந்த காலத்துல இதெல்லாம் அவரால் செய்ய முடியாத அளவுக்கு அவருடைய உடல்நிலை மாறிவிடுகிறது. உடல்நிலை அவருக்கு அதுக்கு இடம் கொடுக்கல. அப்படின்னால் அவர் இளம் வயதுல சுகதேகியாக இருக்கிற நேரம் என்ன அமல்கள் எல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாரோ அதே அமல்களை அவர் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான கூலி அவருக்கு கிடைக்கும். அந்த எண்ணம், இந்த எண்ணம், நான் இதை செய்யணும் என்ற எண்ணம், அந்த எண்ணத்திற்கு என்ன செய்கிறது, கூலி கிடைக்கிறது. ஒரு ஆள் தொடர்ந்து ஒரு மாசம் 3 நாள் நோன்பு இருக்கார், சுன்னத்தான நோன்பு தொடர்ந்து இருந்துட்டு வரார். ஒரு மாசம் அவருக்கு என்ன செய்யல, நோன்பு இருக்கிறது கிடைக்கல என்றால் நோன்பு இருந்த மாதிரியான கூலி அவருக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அப்ப அவருடைய நோக்கத்திற்கு, எண்ணத்திற்கு அல்லாஹு தாலா கூலி கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பணக்கார சஹாபாக்கள் எங்களை போன்று அமல் செய்யறாங்க, பணக்கார சஹாபாக்கள் எங்களை மாதிரி அமல் செய்யறாங்க, ஆனா எங்களை விட அவங்களுக்கு செல்வம் கூட இருக்கிறதுனால அடிமைகளை உரிமையிடுறாங்க, கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவுகிறார்கள், இன்ன பிற தர்மங்களை அதிகமாக செய்கிறார்கள், அதனால எங்களை விட அதிகமா அவங்க கூலியில முந்தி போய்த்தாங்க, நன்மை அவங்களுக்கு எங்களை விட கூடுதலா கிடைக்குது, எங்களுக்கு செல்வம் இல்லை, எங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, ஆனா அவங்கள மாதிரி நாங்களும் நன்மை எடுக்கணும், அதுக்கு என்ன வழி என்று கேட்கிறார். அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தொழுகைக்கு பிறகு 33 தரம் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, பரல் தொழுகைகள் பிறகு 33 தரம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 33 தரம் அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. செல்வந்தர்களுக்கு உங்களை மீறி கிடைக்கக்கூடிய கூலியை போல உங்களுக்கு கிடைக்குமாண்டாங்க. அப்ப கொஞ்ச காலம் வரைய சஹாபாக்கள் இப்படி என்ன செய்யறாங்க, செஞ்சுட்டு வராங்க. பணக்கார சஹாபாக்கள் இதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள போட்டி யாருக்கு கூட நன்மை கிடைக்கிறன்றது தானே. இந்த காலத்துல நம்மளுக்குள்ள உள்ள போட்டி மாதிரியான போட்டி அல்ல, சஹாபாக்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியில இருந்து போட்டி. அவங்களுக்குள்ள இருந்த போட்டி, உன்னை விட நான் கூடுதலா தொழுற, உன்னை விட நான் கூடுதலா குர்ஆன் ஓதுற, உன்னை விட கூடுதலா நான் தர்மம் செய்யற, உன்னை விட கூடுதலா நான் நோன்பு பிடிக்கிற, உன்னை விட கூடுதலா நான் நன்மை எடுக்கணும். இதான் அவர்களுக்குள்ள இருந்த போட்டி. அப்ப பணக்கார சஹாபாக்களுக்கு இது தெரிய வருகிறது. அவங்க இவங்க செய்யற அதே மாதிரி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. இந்த ஏழை சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி நீங்க பணக்கார சஹாபாக்களோட நாங்க போட்டி போட்டு நன்மை செய்யற அளவுக்கான ஒரு வழியை கற்றுத்தந்தீங்க, ஆனா திரும்ப அவங்க இதை கண்டுபிடிச்சு அவங்களும் செய்யறாங்களே, நாங்க என்ன செய்யற அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, அது அல்லாஹு தாலாவுடைய கொடை, அல்லாஹு தாலாவுடைய சிறப்பு, அதை அல்லாஹு தாலா தான் நாடுகின்றவர்களுக்கு கொடுப்பார், அதை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். என்றாலும் அந்த சஹாபாக்கள் அவங்கள மாதிரி அதிகமாக கொடை கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார்கள், அவங்கள மாதிரி அதிகமாக கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள். அதனால் அவங்களுக்கு கஷ்டப்படுபவர்கள் அந்த காசு இல்லாம
உதவி செய்யணும் என்ற எண்ணத்தோட வாழ்ந்தவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு கிடைப்பதை போன்ற நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. ஒரு எளிய மனுஷன் வறிய மனிதர் சொல்றாரு, எனக்கும் சொத்து இருந்தா, எனக்கும் செல்வம் இருந்தா, நானும் அதிகமாக அடுத்த ஆக்களுக்கு உதவி செய்வேனே, நானும் அதிகமா இந்த மாதிரி படிக்கிற ஆக்களுக்கு உதவி செய்யலாமே, நானும் அதிகமா இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யற ஆக்களுக்கு கொடுத்து உதவலாமே, நானும் இந்த மாதிரி பள்ளிகளை உருவாக்குவேனே, எனக்கிட்டையும் சொத்து இருந்தா, நானும் இந்த மாதிரி வறியவர்களுக்கு கொடுப்பேனே, நானும் இந்த மாதிரி விதவைகளுக்கு அனாதைகளுக்கு உதவி செய்வேனேன்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபஹுவ பினியதிஹி ஃபஅஜ்ருஹுமா ஸவா. அவர் இந்த எண்ணத்திற்கு அல்லாஹு தஆலா எப்படி கூலி கொடுக்கிறான் என்றால், அவர் இந்த எண்ணத்திற்கு பணபலத்தோட இருந்தவர், அதிகமாக சொத்து செல்வத்தோட இருந்து செலவழிப்பவருக்கு, அல்லாஹு தஆலாவுக்காக கொடுப்பவருக்கு எவ்வளவு கூலி கிடைக்கிறதோ அது போன்ற கூலியை இந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணங்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார்? கூலி கொடுக்கிறார். ஒரு மனிதர் ஒரு அமலை செய்யணும்னு என்றார், ஒரு நல்ல வேலையை செய்யணும்னு என்றார், ஆனால் அவரால் அதை செய்ய முடியாமல் போகுது, செய்யறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல ஏண்டா அல்லாஹு தஆலா அவருக்கு அதுக்கு ஒரு கூலி கொடுக்குறார். ஒரு நன்மையை செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனால் செய்ய முடியாமல் போகுது என்றால் அவருக்கு அல்லாஹு தஆலா அதுக்காக ஒரு கூலி கொடுப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்போ எங்களுடைய எண்ணங்கள் மிக முக்கியமானது. எங்களுடைய எண்ணங்களை நல்லெண்ணங்களாக நாங்கள் என்ன செய்யும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்லெண்ணம் வைக்கும். அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அன இந்த ஹுஸ்னி வன்னி அப்தி பி, நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எண்ணக்கூடிய நல்லெண்ணங்களிலே இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்ப அல்லாஹ் தஆலாவை பற்றி ஒருத்தன் நல்லெண்ணம் வைக்கும், செயற்பாடுகளில் நல்லதை செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும். ஒரு சஹாபி உயிர் போற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. அந்த சஹாபி கிட்ட, உன்னை நீ எப்படி பெற்றுக்கொள்கிறாய், உன்னை நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்கிறான். அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹு தஆலா விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நல்லெண்ணம் இருக்கிறது, அல்லாஹு தஆலா என்னை பாதுகாப்பான் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது, அல்லாஹு தஆலா எனக்கு நன்மை தருவான், கூலி தருவான் என்ற எண்ணம் இருக்கிறது, ஆனால் என்னுடைய பாவங்களை நினைத்து பயமும் இருக்கிறது, அல்லாஹு தஆலா என்னை தண்டிக்கலாம் என்ற எண்ணமும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல, ஒரு அடியானுடைய உள்ளத்துல இந்த மாதிரி ரெண்டு எண்ணமும் வந்து விட்டது என்றால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா உன்னை பாதுகாப்பான், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உன்னை பாதுகாப்பான், நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்றார். அப்ப அல்லாஹு தஆலாவை பற்றிய நல்லெண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் இருப்பது, என்னுடைய பாவத்திற்கு அல்லாஹு தஆலா என்னை தண்டிக்கலாம் என்ற பயம் எங்களுடைய உள்ளத்தில் இருப்பது அல்லாஹு தஆலா விட்டு எங்களை என்ன செய்யும்? நெருக்கி வைக்கும். அல்லாஹு தஆலாவை பற்றிய நல்லெண்ணம் எங்களை வழிநடத்தும். எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் நல்லெண்ணங்களை அதிகரித்து கொள்ள வேண்டும். நான் நேரத்துக்கு தொழணும், நான் தஹஜ்ஜுத் தொழணும், நான் உண்மையே பேச வேண்டும், நான் நல்லதையே அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும், நான் பொய் சொல்லக்கூடாது, நான் அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடாது, நான் பொய்யான தகவல்களை பரப்பக்கூடாது, நான் நல்லவனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், என்னை அடுத்தவர்கள் நல்லவர் என்று சாட்சி சொல்கின்ற அளவுக்கு நான் வாழ வேண்டும், நான் அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹு தஆலா தடுத்த, அவனுடைய தூதர் தடுத்த விடயங்களிலே ஈடுபடக்கூடாது, நேரத்திற்கு நான் பள்ளிக்கு வர வேண்டும், முன்பின் சுன்னத்துக்களை நான் நேரத்திற்கு தொழ வேண்டும், அதிகமாக நான் அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதிகமாக நான் குர்ஆனை ஓத வேண்டும். இப்படி நல்லெண்ணங்களை அதிகமாக எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். இப்ப நல்ல விஷயங்களை அடிக்கடி நாங்கள் நினைக்க 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 ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்தை விட்டு தூரமாவான். நல்லெண்ணங்களுக்குரிய இடமாக எங்களுடைய உள்ளம் மாறும். இப்ப நல்லெண்ணங்களுக்குரிய இடமாக எங்களுடைய உள்ளம் மாறிவிட்டது என்றால் எங்களுடைய உறுப்புகள் அனைத்தும் நல்லவைகளை வெளிக்காட்டுகின்றவைகளாக மாறிவிடும். உள்ளத்தின் கண்ணாடி எங்களுடைய உறுப்புகள், எங்களுடைய கண், எங்களுடைய காது, எங்களுடைய வாய், எங்களுடைய கைகால்கள், எங்களுடைய உறுப்புகள் எங்களுடைய உள்ளத்தின் கண்ணாடியாக இருக்கிறது. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உணர்வுகள் எவ்வகையானது என்பதை காட்டக்கூடியதாக
இந்த உறுப்புகள் இருக்கின்றன. எனவே உள்ளத்தை நாங்கள் நல்லெண்ணங்கள் உருவாகின்ற இடமாக மாற்ற வேண்டும். நல்லெண்ணங்களை நாங்கள் உருவாக்கி கொள்வோமாக இருந்தால் அந்த எண்ணங்களுக்கு அல்லாஹு தஆலா கூலி தருவான். சில போது நாங்கள் நினைக்கின்ற விஷயத்தை எங்களால் சாத்தியப்படுத்த முடியாமல் போனாலும் எங்களுடைய ஆசைக்கு, எங்களுடைய ஆர்வத்திற்கு, எங்களுடைய நல்லெண்ணத்திற்கு நிச்சயம் அல்லாஹு தஆலாவிடம் கூலி இருக்கிறது என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. வல்லோன் அல்லாஹு தஆலா எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தி கொண்டவர்களாக, நடத்தைகளை சீர்படுத்தி கொண்டவர்களாக எங்கள் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.